ஹாய் iflix.com வியூவர்ஸ், நான் உங்கள் விஷ்ணு விஷால் பேசுகிறேன். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படம் வந்து ஜூன் 3 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் எழில் சார் வந்து என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படின்ட்டு சுசீந்திரன் சார் தான் சொன்னார். ஐயோ, எழில் சார் வந்து பயங்கர ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் படங்களாக எடுப்பார், நமக்கு அந்த மாதிரி வராது அப்படின்னு ஒரு பயம் இருந்தது சுசீந்திரன் சார் சொன்ன உடனே. அதே மாதிரி போய் ஸ்கிரிப்டை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நானும் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், ஆனால் சேஃபாகவும் இருக்கணும். பட் மறுபடியும் ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் சட்டிலான ஆக்டிங்கை விட்டுட்டு கொஞ்சம் அதை தாண்டி போகணும்னு நினைக்கிற டைமில் தான் கதை சொன்னார். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு உடனே இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்போது வேறு ஒரு ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசர் சைடில் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிச்சு. டிலே ஆரம்பிச்சோடனே எனக்கு ஒரு பயம், இது விட்டு போகிறோம் அப்படிங்கிறது. திடீர்னு வந்து எழில் சார் கிட்ட, சார் இந்த படம் நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு ஐடியா இருக்கா பண்ணுறதுக்கு? இல்லை இப்படி இல்லை சார், அது இது வரைக்கும் யோசிச்சது கிடையாது, இது லேட் ஆகக்கூடாது சார், இது உடனே வந்துடணும், நல்லா இருக்கு சார், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு படம். இவ்வளோ நாளாக வந்து ஒரு மெஷின், ஒரு கிராமம், ஒரு பேட்டு, ஒரு கபடி, ஃபிஷர்மேன் அவங்க லைஃப், இது வந்து பேஸாக வச்சு ஏதாவது ஒரு கான்செப்ட் பேஸாக வச்சு பண்ணுற படம் தான் பண்ணியிருக்கிறேன். அதான் இந்த படம் வந்து அந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே இருக்காது, பட் நீங்கள் பார்க்குற காமெடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து சொல்லவே வேணாம், இன்னைக்கு ஒவ்வொரு படத்தில் கலக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு காமெடி ட்ராக் அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா புஷ்பா புருஷன் அப்படிங்கிறது தான் படம் பூரா அவர் கூடுவாங்க. ஏங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ட்ராக் ரொம்ப புதுசாக இருந்தது. அதே மாதிரி ரோபோ சங்கர் செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸ் அவரோட ட்ராக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது 2 பேர் வந்து காமெடி மாற்றி மாற்றி போட்டி போட்டுட்ருப்பாங்க படத்தில். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், அதான் டைட்டில். ஆனால் என்னோட கேரக்டர் முருகன் அப்படி ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். அவன் எந்த வேலை பார்த்தாலும் சொதப்புவான், 4 பேரை பிரச்சனையில் மாட்டி விடுவான், என்ன பண்ணப்போ என்ன போய் பண்ணணும்னு நினைக்கிறானோ அப்படி உல்டாவா செய்வான். இந்த மாதிரியான ஒரு சொதப்பல் கேரக்டர் தான். ஆனாலும் ஒரு பாடி லாங்குவேஜ் வைஸ் வந்து பயங்கர திமிரா ஸ்டைலிஷாக நான் தான் எல்லாமே. ஏன்னா மினிஸ்டர், எம்எல்ஏவோட ரைட் ஹேண்ட் நான். எம்எல்ஏ யாருன்னா ரோபோ சங்கர். இப்படி இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து ஊரில் நான் தான் பிஸ்தா, நான் தான் தாதான்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் இது வரைக்கும் நான் எந்த படத்தில் பண்ணதில்லை. ரொம்ப கெத்தா, ரொம்ப திமிரா, அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அப்புறம் இது சம்பந்தமா நம்ம எம்எல்ஏ கிட்ட பேசுறேன், டிஜிபி கிட்டே பேசுறேன்ப்பா. நீ முதல்ல என்கிட்ட பேசுறா. ப்ரொடியூசராக வந்து ஷூட்டிங் நடத்துறது வந்து ரொம்ப ஈஸிங்க, யாரும் நடத்தலாம். பட் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் நீங்கள். ஏன்னா வாரம் 4 படம் வந்துட்டுருக்கு. அது எல்லா படமும் வந்து ஈக்குவல் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகுறதுங்கிறது, தியேட்டர் கிடைக்கிறது ஒரு பெரிய போராட்டம். அதுதான் வந்து சேலஞ்ச். அதோட டிஃபிகல்ட்டிஸ் தான் இப்போ தான் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் அதோட சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொடியூசரோட கஷ்டம் என்னங்கிறது இன்னமும் தெளிவாக புரியுது. என்றைக்குமே வந்து ஆல்வேஸ் ட்ரை டு பி ஆஸ் லாயல் டு மை ப்ரொடியூசர்ஸ் ஆஸ் பாசிபிள். இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தேன், இப்போவும் அப்படி தான் இருக்கிறேன். இனிமே வந்து ப்ரொடியூசர் கஷ்டங்கிறதால மாறணும் அப்படிலாம் கிடையாது. அதே தாட்டில் தான் முன்னாடி இருக்கேன், அதே தாட்டில் தான் இனிமேலும் இருப்பேன். ஏன்னா என்றைக்குமே ஐ ஆல்வேஸ் ட்ரை டு டூ ஜஸ்டிஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் த டிஃபிகல்ட்டி ஆஃப் ரிலீசிங் அ ஃபில்ம் இஸ் அ பிக் டாஸ்க். பட் ஐ வாண்ட் டு தேங்க் ஃபாக்ஸ் ஸ்டார். ஏன்னா தே கேம் இன், படம் பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ வி வில் டெஃபினெட்லி டூ த ரிலீஸ் இன் அ கிரேட் வே அப்படின்னாங்க. பட் ஸ்டில் ஆஸ் அ ப்ரொடியூசர் இஸ் ரியலி டிஃபிகல்ட். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ப்ரொடியூசர்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஸோ ஃபார் ஹூ கிவன் மீ சப்போர்ட்டிங் ஹேண்ட். கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும். ஐம் என்ஜாயிங் எவ்ரி பிட் ஆஃப் இட். அண்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதே ஸ்மைலோட, இதே என்ஜாய்மெண்ட்டோட இருப்பேன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது.